ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது நேரடியாக பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜன், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டம் தற்போது எந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது? தற்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேரோட்டம் என்பது தற்பொழுது நிலைக்கு வர இருக்கிறது. 4 ரத வீதிகள், அதாவது தமிழகத்தின் அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோவிலின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சின்னம், இந்த சின்னத்தை சுற்றி, அதாவது அந்த கோவிலை சுற்றி 4 ரத வீதிகளும் காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த தேர் பவனி என்பது தற்பொழுது அது தொடங்கிய இடத்திற்கு, அதாவது தேர் தொடங்கிய அந்த நிலைக்கேற்றுக்கு மீண்டும் வருவதற்கான சூழ்நிலை வந்துவிட்டது. அதாவது கடந்த 2 மணி நேரமாக, கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்களால் இழுக்கப்பட்டு வந்த தேர் தற்பொழுது நிலைக்கு வர இருக்கிறது. தற்பொழுது பார்க்கலாம். அதாவது இந்த திருவிழாவை முன்னிட்டு, அதாவது இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு மட்டும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூட்டிட்டு போய் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் வெள்ளம், அதாவது எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகத்தான் தெரிகிறது. 4 ரத வீதிகளிலுமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் இந்த ஆடிப்பூரம், அதாவது ஆடிப்பூரத்தன்று, அதாவது இந்த ஆண்டாள் பிறந்த நாள் என்று கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக 300 ஆண்டுகள் பழமையான இந்த தேரானது தற்பொழுது இழுக்கப்பட்டு வருகிறது. இந்த தேரை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பழமையான முறையில் இருந்து பல்வேறு வடிவங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த உயரங்கள் என்பது பல்வேறு தட்டுக்களை கொண்டது. தற்பொழுது காலத்து நேரத்தை பயன்படுத்தி, அதாவது குறுகிய காலத்துக்குள் அந்த தேரை நிலைக்கு கொண்டு வர வேண்டி இருப்பதால் அந்த தட்டுக்களை குறைத்து சக்கரங்களை, மரச்சக்கரங்களை இரும்பு சக்கரங்களாக மாற்றியுள்ளனர். அதே போல இழுப்பது மக்கள் என்றாலும் பின்புறம் தள்ளுவது என்பது, அதாவது தேர் இயக்குவதற்கான அதிகமாக செலவிடப்படுவது, செயற்கையாக அந்த புல்டோசர் கொண்டு அந்த தேரை இயக்குகிறார்கள். இதன் காரணமாக வேகமாக அந்த தார் சாலை வருவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது. தற்பொழுது பார்க்கலாம், பக்தர்கள் கரகோஷத்துடன் பார்க்கும் பொழுது ரொம்ப உற்சாகமாக பக்தர்கள் இழுத்து வருகிறார்கள். தொடங்கிய நேரத்திலிருந்து 3 மணி நேரத்துக்குள் அந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதே போல தற்பொழுது 3 மணி நேரத்திற்குள்ளாகவே தேர் நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்பொழுது நம்ம அருகிலேயே பார்க்கலாம், தேரானது லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே இந்த தேர் திருவிழாவுக்காகத்தான் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருவார்கள். இந்த மரத்தேரானது எந்த அளவிற்கு, அதாவது பழமையான தேரானது இது பல்வேறு அடுக்குகளை கொண்டு தற்பொழுது குறைக்கப்பட்டாலும் இந்த அழகு என்பது கொஞ்சம் குறையாமல் இருக்கிறது. இருப்பினும் பின்னால் இருந்து இயங்கக்கூடிய இந்த புல்டோசர் காரணமாக மரத்தின் ஒவ்வொரு அங்கங்களும், அதாவது தேரின் ஒவ்வொரு அங்கங்களும் அதிகமாக அதிர்வுறுதலை பார்க்க முடிகிறது. உள்ளே இருக்க சிற்பங்கள் பயங்கரமாக அதிர்வுறுகின்றன. இந்த விஷயத்திற்கு சமூக தரப்பு ஓரளவுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் முக்கியமாக மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரு சூழலாக தான் இது பார்க்கப்படுகிறது. அதாவது நம்ம பார்க்கலாம், பின்னாலே இருக்கக்கூடிய அந்த தேரை இயக்கக்கூடிய புல்டோசர்கள், இதன் காரணமாக அந்த அதிர்வுகள் மர சிற்பங்களில் ஏற்படுகிறது. மர சிற்பங்கள் அதிகமாக அதிர்வு ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே இந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேரானது பல்வேறு சிற்பங்கள் சேதமடைந்த ஒரு நிலையில் காணப்பட்டது. ஏனென்றால் சப்பரங்கள் அந்த சரியான ஒரு வேலைப்பாடு பராமரிப்பு பணி இல்லாமல் தட்டுகள் விழுந்து விபத்துகள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு பராமரிப்பு பணிகளுக்கு அப்புறம் தேர் என்பது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக ஓடி வருகிறது. அதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர், அதாவது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தான் காலை தொடங்கி வைத்திருந்தார். அதோடு முன்னாள் அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். தற்பொழுது தேர் நிலைக்கு வரும் சூழ்நிலையில் இருக்கிறது. நாகராஜன், தேரோட்டத்தை காண ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறத நம்மளால நேரடியாக பார்க்க முடியுது. இது குறித்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க? பாதுகாப்புறவும் இங்க மதுரை மற்றும் இந்த விருதுநகர் சுற்றுள்ள பகுதியிலிருந்து சுமார் 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். 1000க்கும் அதிகமான போலீசார் இந்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். அதே போல தென்மண்டல ஐஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல டிஐஜி மற்றும் விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என காவல்துறை உயரதிகள் கண்காணிப்பில் ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது 4 ரத வீதிகளிலும் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலுமே சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிப்பும், அதே போல சீருடை அணியாத காவல்துறையினரும் இந்த பாதுகாப்பு ஈடுபட்டனர். எந்த வகையிலும் ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்காதவாறு முழுமையான ஒரு பாதுகாப்பு பணியில் கொடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டுள்ளது. மக்கள் மீண்டும், அதாவது ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த தேர் திருவிழா என்பது இருக்கிறது. அதற்கு இந்த தேர் திருவிழாவும் உதாரணம் தான். ஏனென்றால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே ஊரில் ஒரே பகுதியில் கூடுவது என்பது பார்க்கும் பொழுதே மிக உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. தற்பொழுது அந்த தேர் என்பது நிலைக்கு அருகில் வந்து கொண்டிருக்கிறது. நாகராஜன், லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக பேருந்து வசதி எந்த மாதிரி செய்து தரப்பட்டிருக்கிறது?
காயத்ரி, அதாவது ஏற்கனவே முன்னுமே இவங்க திட்டமிட்டது போல காவல், அதாவது பேருந்துகள் வெளியூரிலிருந்து புறநகர் பகுதியிலிருந்தும் வெளியூர்களிலிருந்து அதாவது தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களிலிருந்தும் வரக்கூடிய மக்களுக்காக அதற்காக புறநகர் பகுதியிலேயே பேருந்து நிறுத்துமிடங்கள் செயற்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே அதை தாண்டி மக்களுக்கு இங்கு தேவையான குடிநீருக்கான வசதிகளும் ஒவ்வொரு பகுதிகளிலும், அதாவது 4 ரத வீதிகளிலும் அந்த சந்துகளில் அவர்களுக்கான குடிநீர் வசதி என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல தற்காலிக கழிப்பறைகளும் கழிவறை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. காயத்ரி.